அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். நம்ம போஸ்ட் பண்ற டெய்லி ஒரு வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாரம்பரியமான மதுரை மட்டன் கோலா உருண்டை. இந்த மதுரை மட்டன் கோலா உருண்டை ரொம்பவே பர்ஃபெக்டா நம்ம ஹனீஃப்ஸ் கிச்சன் ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எலும்பு இல்லாம கொழுப்பு இல்லாம 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100 கிராம் தேங்காய் சீல் எடுத்திருக்கேன். 50 கிராம் சின்ன வெங்காயம். நம்ம இதுக்கு சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக போடணும். ஸோ ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 50 கிராம் பொரிகடலை எடுத்திருக்கேங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் பச்சை மிளகா 2 எடுத்திருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ்னா 3 போட்டுக்கோங்க, சின்ன சைஸ்னா 4 சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தலை. இப்போ நான் ஃபர்ஸ்ட் மிக்சி ஜாரில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச மட்டனை சேர்த்து அரைச்சிடலாம். தண்ணி சேர்க்கவே கூடாதுங்க. இதுக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்காம பாருங்க, இந்த மாதிரி கைமா கறி மாதிரி இருக்கணும். அதோட கொஞ்சம் ஒரு சுற்றி அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதே மிக்சி ஜார்லேயும் நான் இந்த வெங்காயம், அதுக்கப்புறம் இந்த தேங்காய் சீல், பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து பொடியும் இதோட சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் இந்த கோலா உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள். இதையும் நம்ம தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சிடலாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி சேர்க்காம நாம இந்த மாதிரி அரைச்சாச்சு. இந்த அரைச்சதை நாம இந்த கறியோட சேர்த்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா அதே மிக்சி ஜார்ல திருப்பி நாம இந்த பொட்டுக்கடலையை எடுத்து பவுடர் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச இந்த கறி, வெங்காயம், தேங்காய் சீல் இந்த பேஸ்ட்ல நம்ம கொத்தமல்லி தலையும் பொடிசா கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நாம பொட்டுக்கடலை பவுடரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதாவது உங்களுக்கு கோலா உருண்டை பிடிக்க வரணும், அந்த மாதிரி நீங்க கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கையில பால் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்லா ரவுண்டு பிடிக்க வந்துச்சுனாக்கா ஓகே. இல்லாட்டி இன்னும் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நீங்க பொட்டுக்கடலை பவுடரை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கோலா உருண்டைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம முதல்ல கையில கொஞ்சம் லேசா ஆயில் போட்டு நல்லா தேய்ச்சிடலாம். தேய்ச்சிட்டு ஒரு எலுமிச்சம்பழ அளவு உருண்டை எடுத்துக்கலாம். உருண்டை எடுத்து ஆக்சுவலி கோலா உருண்டைங்கிறது நீங்க உருண்டையை அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணீங்கன்னா வெளியே முறுமுறுன்னு இருக்கும், உள்ள மாவா இருக்கும், வேகாம இருக்கும். அதனால நாம உருண்டை பண்ணிட்டு லைட்டா இந்த மாதிரி கொஞ்சம் தட்டி கொடுத்துடலாம். தட்டும் போது உங்களுக்கு வெளியேயும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும், உள்ளேயும் மாவா இல்லாம நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம எல்லா உருண்டையுமே தட்டியாச்சு. இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு இந்த கோலா உருண்டை பொரிக்கிற அளவு ஆயில் ஊத்திடுறேன். இப்போ ஆயில் நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கோலா உருண்டை போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ போட ஆரம்பிச்சாச்சு. இது நல்லா முறுமுறுன்னு வேகட்டும். நீங்க கரண்டில எண்ணெய் மெத்தி மேல கொஞ்சம் ஊத்திருங்க. அப்ப அது மாவா இல்லாம எல்லா பக்கமே ஈவனா நல்லா குக் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேல் பக்கம் நல்லா மாவா இல்லாம நல்லாவே வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம டர்ன் பண்ணிடலாம். நல்லா ப்ரௌன் கலர்ல வேகிற வரைக்கும் நம்ம டர்ன் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. இந்த கோலா உருண்டை நீங்க ஃப்ரை பண்ணும் போதே ஒரு 3 வீட்டுக்கு தள்ளி வாட அவ்வளோ தூரம் போகும். அந்த அளவு ஒரு சூப்பரான ரொம்ப அரோமாவான ஒரு ரெசிபி தான் இந்த மட்டன் கோலா உருண்டை. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ப்ரௌன் கலர்ல பொரிச்சாச்சு, எடுத்துடலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இது ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான ரொம்ப பாரம்பரியமான ஒரு மதுரை மட்டன் கோலா உருண்டைங்க. நம்ம என்னதான் மட்டன்ல கட்லெட் ஆர் கறிவடை, மட்டன் பக்கோடா இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்டா செஞ்சாலும் இந்த மட்டன் கோலா உருண்டையில இருக்கிற ஒரு டேஸ்ட் கண்டிப்பா வராதுங்க. இது அந்த அளவு ரொம்பவே ஒரு பாரம்பரியமான ஒரு டிஷ். இதோட டேஸ்ட் நிஜமாவே சூப்பரா இருக்குதுங்க. ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குது, எல்லாமே கரெக்டா இருக்குது. இந்த மதுரை மட்டன் கோலா உருண்டை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நமக்கு டிராப் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அதோட நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.